ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா செம இன்ஸ்பிரேஷன் அண்ட் எமோஷ்னல் ஸ்டோரி பற்றி தாங்க. ஸோ சமீபத்தில் தமிழ்நாட்டோட புதிய கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க ராஜ்மோகன் பற்றி உங்களுக்கு தெரியும். ஹீ இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அவர் ஒரு பேச்சாளர், யூடியூபர், ஆக்டர், டைரக்டர்னு கலக்கிக்கிட்டு இருக்கார். ஆனால் இவரோட இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான லவ் ஸ்டோரியும் அவரோட லைஃப்பில் கவிதாவோட மிகப்பெரிய சப்போர்ட்டும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் வாழ்க்கையில் நாம் அறியாத பல உண்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜ்மோகன் 1987 சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் தாங்க பிறந்திருக்காரு. அவர் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஐஐடி அண்ட் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. அவருக்கு தமிழ் மொழி மேலே இருந்த ஆர்வம் காரணமாக விஜய் டிவியோட தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, அதாவது அந்த ப்ரோக்ராமில் வின் பண்ணார். அதுதான் அவரோட பிக் பிரேக் த்ரூ அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு மீடியாவில் சின்ன சின்ன ஆங்கரிங் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் இவருக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் எஃப்எம்மில் ரேடியோ ஜாக்கியாக வேலையும் கிடச்சிருக்குங்க. இந்த ஸ்ரீலங்கா எஃப்எம்மில் தான் நம்ம கவிதாவை ராஜ்மோகன் முதலாக சந்திச்சிருக்காருங்க. ஸோ கவிதா அங்கே ஆல்ரெடி ஒரு சீனியர் தொகுப்பாளராக நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் ராஜ்மோகன் ரொம்ப சாதாரண பேச்சு தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இலங்கை எஃப்எம்மில் தூய தமிழ் நடையை தான் எதிர்பார்ப்பாங்க. அதை கவனித்த கவிதா ராஜ்மோகனுக்கு பர்சனலாக தமிழ் உச்சரிப்பு பயிற்சிகள் கொடுத்துருக்காரு. ஸோ வேற்றுமொழி கலப்பு இல்லாமல் பேச கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த காம்போ மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பயங்கர ஹாட் ஆச்சுங்க. ஸோ கொஞ்ச நாள்லையே இவங்களோட நட்பு ஆழமாக காதலாக மாறிச்சு. ஸோ ராஜ்மோகன் தன் காதலை சொன்னப்போ அவரோட நிறத்தையோ இல்லை ஜூனியர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸையோ பார்க்காம அவரோட நல்ல குணத்துக்காக கவிதா உடனே ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காதலுக்கு 2 பேர் வீட்லேயும் பயங்கர எதிர்ப்பு. ஸோ கவிதா இலங்கையை சேர்ந்தவங்க, ராஜ்மோகன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஜாதி இனம்னு 2மே குடும்பத்துக்கு சம்மதிக்கலை. ஆனால் இவங்க 2 பேரும் காதலில் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால கடைசியில் ராஜ்மோகனோட அம்மா தனலட்சுமி வீட்டில் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி 2014 இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் சோகம் என்னென்னா கவிதாவோட பெற்றோர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட பேசவே இல்லையாம். அந்த குறைய போக்க ராஜ்மோகனோட மாமாவும் அத்தையும் தான் கவிதாவுக்கு அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சூரியன் எஃப்எம், சக்தி எஃப்எம்னு கவிதா வேலை பார்த்தாங்க. விஜய் டிவியோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோவில் கூட இவங்க ஜோடியாக ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் அடுத்த சவால் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ குழந்தை பிறக்கிறதுல சில சிக்கல்கள் இருந்திருக்கனால பிரசவத்தின் போது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே இருந்து மனைவி படுற கஷ்டத்தை நேரில் பார்த்து கண் கலங்கி இருக்காரு நம்ம ராஜ்மோகன் அவர்கள். ஸோ இவங்களுக்கு இப்போ பகத்சிங், தீரன் அப்படின்னு சொல்லி 2 மகன்கள் இருக்காங்க. ஸோ ராஜ்மோகன் எப்பயுமே மக்களோட பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஒரு சமூக ஆர்வலர். ஸோ தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்தப்போ முதல் ஆளாக அதில் இணைந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தாவேக்காவோட முதல் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு ஸ்பெஷல் பயிற்சி முகாம் நடந்தது. அதில் சிறப்பு பேச்சாளராக கலந்துக்க விஜய் ராஜ்மோகனுக்கு உத்தரவிட்டிருக்காரு. ஸோ ஆனால் அதே டைமில் ராஜ்மோகனோட அப்பா உடல்நல குறைவால் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் குடும்பத்தில் எல்லோரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தும் இவர் இல்லை, தலைவர் சொல்லிட்டாரு, நான் போயே ஆகணும்னு சொல்லி அந்த சேலத்தில் போய் அந்த பேச்சுக்கு கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ராஜ்மோகனோட இந்த அர்ப்பணிப்பை கேள்விப்பட்டு நெகிழ்ந்து போன தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு கட்சியின் உயரிய பொறுப்பான கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியை கொடுத்தாரு. அப்போது அவரோட உழைப்புக்கு பலன கல்வித்துறை அமைச்சராகவும் உயர்ந்திருக்காரு நம்ம ராஜ்மோகன் அவர்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.